ஏன்னா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது லட்சுமி லட்சுமி கூப்பிடாதீங்கன்னு? ஏய், நீ என்னோட தாலி கட்டின பொண்டாட்டிடி. உன்னோட முழு பேர் தனலட்சுமி. அதை சுருக்கி லட்சுமின்னு கூப்பிடுறேன். தப்பா? தப்புதான். பக்கத்துல பத்மநாபன் இருக்காரோ இல்லையோ, தெரியுமே, அவரோட பொண்டாட்டி பேரு லட்சுமி தான். அந்த அம்மாக்கு பதிபக்தி ரொம்ப ஜாஸ்தி. வாசிக்கு மாதிரி தான் பெயரை யார் சொல்லி கூப்பிட்டாலும் உடனே தான் ஆத்துக்காக தான் கூப்பிடுறான்னு ஓடி வந்துருவா. காலைல நீங்க லட்சுமி காஃபிங்கிறே, உடனே அவருக்கு காஃபி போயிருது. மதியம் நீங்க லட்சுமி சாப்பாடுங்கிறே, உடனே அவருக்கு சாப்பாடு கொடுத்துடுறா. சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாமா நல்லாவே உங்களோட டப்பிங் வாய்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறார். டப்பிங் குரலா? என்னோட சொந்த குரல் ரீ, லைவ் ரெக்கார்டிங்க. அது எனக்கு தெரியாதா? போன வாரம் என்ன பண்ணேன்? நிறைய விஷயம் பண்ணேன். திடீர்னு கேட்ட எப்படி சொல்றது? ஜலதோஷமா இருக்கு, விக்ஸ் கொண்டு வா. ஆமா. உடனே அந்த மாமா கதற விக்ஸாலே குளிப்பாட்டி இருக்கா. விக்ஸாலேவா? ஆமா. சாயங்காலம் சீக்காப்பொடி போட்டு குளிக்க முடியாது அடுத்து. யார் இது? லட்சுமி மாமி. ஒரு 30-35 வயசு இருக்கும்ல. அந்த பக்கத்து வீட்டுல பாத்துருக்கேன். நல்லா கிண்ணுன்னு பார்க்க பளபளன்னு இருப்பாங்களே, அந்த மாமியா? ஐயோ, அது லட்சுமி இல்ல. லட்சுமியோட அம்மா கௌசல்யா மாமி. வயசு 60. வயசு 60? பார்த்து தெரியவே இல்லையே. நல்லாதான் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த மாமி சின்ன வயசுல நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதான் பாடி இன்னும் ட்ரிம்மா இருக்கு. அந்த கௌசல்யா மாமி இருக்கிறது தஞ்சாவூர்ல. பிரசவத்துக்காக பொண்ணு அதுக்கு வந்திருக்கா. ஓஹோ, பரவாயில்லடி. 60 வயசானாலும் தன்னோட பொண்ணு பிரசவத்துக்காக தஞ்சாவூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்காளே. என்ன பேசுறேன்? பிரசவம் லட்சுமி மாமிக்கு இல்ல, அவங்க அம்மா கௌசல்யா மாமிக்கு. 60 வயசுலயும் அந்த மாமி பார்க்க பளபளன்னு பூசின மாதிரி இருக்காளா? ஏண்டி, கௌசல்யா மாமி இருக்கிறது தஞ்சாவூர்ல, அங்கேயே குழந்தை பெத்துக்காம நீட்டி மொழிக்கு ஏன் மெட்ராஸுக்கு வரணும்? என்னன்னா பேசுறேன்? ஒரே ஊர்ல அம்மாவும் பொண்ணு குழந்தை பெத்துட்டா ஊரா கேடி பேச மாட்டாளா? அம்மாவும் பொண்ணுன்னா கௌசல்யா மாமியும் அவ பொண்ணு, அதான் உன் ஃப்ரெண்டு லட்சுமி மாமியும் குழந்தை பெத்துக்க போறாளா? ஐயோ, லட்சுமி மாமி பிரெக்னண்டா இல்லனா அம்மாவும் பொண்ணு நான் சொன்னது கௌசல்யா மாமியும் அவங்களோட அம்மாவும், அதாவது லட்சுமி மாமியோட பாட்டி. லட்சுமி மாமியோட பாட்டி பிரெக்னண்டா? தலை சுத்துறதுரி எனக்கு. நான் இனிமே உன்னை லட்சுமின்னே கூப்பிடல, போருமா? ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்காவது சொல்லிடு. உங்க அப்பா இருக்காரு, அதாவது உன்னுடைய மாமனார், கேட்கவே அப்படியே காதுக்கு குளுமையா இருக்கு தெரியுமா? அவருக்கு பக்தி இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா போய் பூஜை ரூம பாருங்க, ஒரே அபிஷேகம் பண்ணிட்டு பாலா கூட்டி எறும்ப முக்கிறது. இருந்துட்டு போட்டேன்டி, பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றது தப்பா? அதோட நீனா பரவாயில்லனா டெய்லி 3 கோயில் பேப்பரை கொடுத்து 1000 தடவை ஸ்ரீராம் எழுத சொல்றாரு. எனக்கு கையா ஓடிடுது. ஓ, ஐ அம் சாரிடி. வேணாக்க நான் வேணா வாரத்துக்கு 2 தடவை எழுதி கொடுத்துக்கோ உனக்கு. வேண்டாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அடுத்த வாரமா? ஏன்? உங்க அப்பாக்கு கண்ணு சரியா தெரியாது, நல்லதா போச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த தடவை ஸ்ரீராம் எழுதும் போது கீழே கார்பன் பேப்பர் வச்சு 6 காப்பி எடுத்துட்டேன். பாவண்டி, எங்க அப்பா அவருக்கு கண்ணு தெரியலங்கிறதுக்காக கார்பன் காப்பி எல்லாம் வச்சு அவர் ஏமாத்த கூடாது. ஆமா, எங்க எங்க அப்பா? சாமியோட போய் பாருங்க, கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணே தெரியல, இதுல என்ன கண்ணை மூடிட்டு ஜபம்? பெரியவாள் அப்படிலாம் தூஷணியா பேசக்கூடாது. எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல, ஒத்துக்கிறேன். அவரை டாக்டர் அழைச்சிட்டு போய் கண் ஆபரேஷன் பண்ணி வைக்க போறேன். முதல் காரியமா அது செய்யுங்க. நான் செய்ய முடியாது, டாக்டர் தான் செய்யணும். ஐயோ, உங்க அப்பா அடிக்கிற லூடி தாங்க முடியலனா. என்னடி செய்யறா? போன தீபாவளிக்கு எனக்கு கிரீன் கலர்ல ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா இல்லையா? ஆமா, அந்த கடன் இன்னும் அடையலையே. அத டேபிள் மேல வச்சுட்டு குளிக்க போனேனா, திரும்பி வந்து பார்த்தா புடவையை காணோம். புடவையை காணுமா? யார் எடுத்தா? உங்க கண்ணு தெரியாத அப்பா வேஷ்டி நினைச்சு புடவையை கட்டிட்டார். ஐயோ, அப்ப நீ என்ன பண்ண? ஆபத்துக்கு பாவலன்னு உங்க அப்பா வேஷ்டியை கட்டிட்டார், கேரளா ஸ்டைல்ல. என்னடி இது கையில புக்கு? நாவலா? வீட்டுல வேலை செய்ய டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நாவல் படிக்கிறியா? இதுவும் உங்க அப்பா வேலைதான். எங்க அப்பா நாவல் வேற எழுதுறாரா? ஆமா, உங்க அப்பா நாவலே எழுத போறாரு. டெய்லி ஸ்லோகம் சொல்லி என் பிராணனை வாங்குறாரு. அதான் சாமி ரூம்ல இருந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். என்ன ஸ்லோக புக்கு காமி? ஸ்லோகம் படிக்கிற புண்ணியம் தான். ஐயோ, இதையா படிக்கிற நீ? என்னன்னா தப்பான ஸ்லோகமா? தேவசம் வந்துருடி. உங்க அப்பா செத்த பிறகு சொல்ல வேண்டியது. ஐயோ, டெய்லி இதுதானே படிச்சுட்டு இருக்கேன். டெய்லி தான் படிக்கிறியா? கவலையே படாது, இன்னும் கொஞ்ச நாள் படி. உங்க அப்பா சாகவே வேணாம், அப்படியே சர்ன்னு மேல போயிடுவான். ஆமா, நீங்க எதுக்கு 11 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்? அது ஒண்ணும் இல்ல, டக்குன்னு லீவ் போட்டு வந்திருக்கேன். நாம 2 பேரும் இப்போ நூன் ஷோ போறோம். அப்பா, எக்ஸாசிஸ்ட். இங்கிலீஷ் படமா? நான் வரல. ரொம்ப அருமையான பேய் படம்டி. இந்த படத்தை பார்த்துட்டு 4 பேர் ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க. 3 பேருக்கு கை கால் இழுத்துக்குச்சு. 5 பேர் வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. இவ்வளவு நல்ல பேய் படத்தை வேணான்றியடி பாப்பா. உங்களுக்கு பேய் படம் தான் பார்க்கணும்னா கேட்லில தமிழ் படம் வந்திருக்கான், அதுவும் பேய் படம் தான். அதுக்கு என்ன போலானா? அது சாதாரண படம் தாண்டியா? இல்ல படத்துல கேமரா ஒர்க் சரியில்லை, அதனால பிரிண்ட் எல்லாம் நெகட்டிவ் மாதிரி விழுந்து பாக்குறதுக்கு பேய் படம் மாதிரி இருக்கு. தவிர ஹீரோ எனக்கு மேக்கப் வேற போடலையா. அதான் சட்டு புட்டு சாப்பிட்டு கிளம்பிடி.